ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். மிச்ச நாளைக்கு பிறகு நம்ம இன்றைக்கி ஓன் கண்டென்ட் போடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நாள் யூடியூப்பில் வீடியோ போடாமல் இருக்காதீங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கதைக்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே உங்களை சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொன்னால் எனக்கு நடந்த ஒரு விபத்து. அதாவது நான் டெய்லி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வீடியோ ஃபோனில். இப்போ நான் லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறதில்ல. அதாவது என்னோடய சேனல் மோனிட்டேஷன் ஆன சேனல். 3ஆம் மாதம் நான் யூடியூப்பில் சம்பளம் வாங்கிட்டேன். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா யூடியூப்பில் காசே வரல. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணாதனால, அதாவது ஷார்ட் வீடியோவுக்கு நமக்கு ஏர்னிங் பெருசாக கிடைக்காது. லாங் வீடியோவுக்கு தான் நமக்கு பெருசாக காசு கிடைக்கும். அப்போ அதனால் அந்த ஒரு சின்ன மிஸ்டேக், அதாவது நான் வீடியோ ஒழுங்காக போடாதனால நம்மளோட சேனலில் இப்போதைக்கு காசு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்டால் நம்ம வீடியோ படிப்படியாக அப்லோட் பண்ணாதனால. அதனால் இந்த தவறை நீங்கள் யாருமே செய்யாதீங்க. உங்கள் சேனல் ஒரு மோனிட்டேஷன் ஆன சேனலாக இருந்துச்சுன்னா கட்டாயம் யூடியூப்பில் லாங் வீடியோ கட்டாயம் போடுங்க. அது என்னை விட்டு ஒரு நான் பட்டு எழும்பி வந்திருக்கேன். அதனால் அதை பற்றின அனுபவம் எனக்கு தெரியும். அதனால் நான் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன். இவ்வளோ காலம் சாதாரணமாக ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்டு அதில் நம்ம சம்பளம் வாங்கி இப்போ ஒரு 5-6 மாதமாக நமக்கு காசு வர்றது இல்லை. ஓகே, ஏன்னு கேட்டால் நம்ம வீடியோ போடாதனால. சின்ன வீடியோ தானே நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம். சின்ன வீடியோவுக்கு ரெவென்யூ பெருசாக வராது. அப்போ அதனால் கட்டாயம் நீங்கள் வீடியோ நிறைய போடுங்க. அப்போ தான் நல்ல ஒரு வருமானத்தை யூடியூப் மூலம் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அதனால் இந்த தவறை யாருமே செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நம்ம இப்போ ஸ்ரீலங்காவில் நம்ம வந்திருக்கிற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர் மூலியம் போதைப்பொருள் ஒழிப்பு மிகவும் சிறப்பாக கொண்டுட்டு போய்கிட்டு இருக்காரு. இதே மாதிரி இன்னும் அந்த போதைப்பொருளுக்கு அடிமையானவங்க வெளியில் வரணும். அந்த போதைப்பொருள் ஸ்ரீலங்காவில் இல்லாமையே போகணும். இதனால் நிறைய குடும்பங்கள், சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. அப்போ அதனால் இந்த போதைப்பொருள் கட்டாயம் இந்த ஸ்ரீலங்காவில் இல்லாமையே போகணும் அப்படின்னு சொல்லி நானும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். எங்களால் என்ன இயலுமோ அதை பொதுமக்களுக்கோ இல்லாட்டி எங்களால் ஒரு சின்ன பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும், பொடியங்களுக்காக இருக்கட்டும், இதை நாங்கள் கட்டாயம் ஷேர் பண்ணுவோம். இதுதான் இன்றைக்கான வீடியோ. இப்போ நிறைய போதைப் பொருட்கள் ஒழிஞ்சிக்கிட்டு வருது. இதே மாதிரி இன்னும் நிறையவே இந்த ஸ்ரீலங்காவில் இல்லாமல் போகணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம். ஒரு பெண் பாதை வழியாக ஒரு காரை ஓட்டிகிட்டு வரும்போது தவறுதலையாக அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. இருந்தாலும் அவங்க கையை நீட்டு எப்படி சத்தமாக கம்பீரமாக பேசுகிறாங்க. அவங்க என்ன தவறு செஞ்சாங்க அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அதுக்கு போலீஸ் அதிகாரி, அதில் இருக்க அந்த ட்ராஃபிக் போலீஸ் ரொம்பவே பாவம்.
அவங்கள வந்து ரொம்பவே என்ன அப்படின்னு அந்த அவங்கக்கிட்ட இருக்க ஆவணங்களாக இருக்கட்டும், அவங்க என்ன தவறு செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு ரவுடி பெண் மாதிரி அவங்க வந்து நடந்துக்கிறாங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது நம்ம ஸ்ரீலங்காவில் அப்படின்னு சொல்லி. ஓகே, என்னால் தெரிஞ்ச ஒரு சின்ன வீடியோ தான் இது. மேலும் நாள்தோறும் நம்ம சேனலில் வந்து ஒவ்வொரு வீடியோ வந்து வரும். நமக்கு சப்போர்ட் பண்ண உறவுகள் வந்து கட்டாயம் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கட்டாயம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டால் இப்போ நம்ம சேனல் வந்து ரொம்பவே டேஞ்சரில் இருக்குது. இதை வந்து இவ்வளோ தூரம் மானிட்டேஷன் ஆகி அதில் சம்பளம் வாங்கும் வரைக்கும் உதவி செஞ்ச நம்ம உறவுகளை வந்து நம்ம மறக்கக்கூடாது. மென்மேலும் எனக்கு சப்போர்ட் பண்ண உறவுகள் வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இந்த வீடியோவை இது முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம். பாய், குட் நைட்.